வணக்கம். இன்று நாம் காணக்கூடிய கவிதை, ஓமைக் கவிஞர் சுரதாவின் வினாத்தாள் என்ற கவிதை குறித்து காண்போம். கவிதைக்குள் செல்வோம். "வெள்ளைத்தாள் எல்லாம் வெறும் தாள். நானோ ஆத்தாளின்றி பிறந்த வினாத்தாள். காலாண்டுக்கு ஒரு முறை, அரையாண்டுக்கு ஒரு முறை, ஆண்டின் இறுதியாம் அப்போது ஒரு முறை மாணவர் தம்மை சந்திக்க வருவேன். வெள்ளையா இருக்கிறதெல்லாம் வெறும் தாள் தான். ஆனா நான் அம்மா இல்லாமலேயே பிறந்த என்னுடைய பேர் வினாத்தாள். நான் எப்பலாம் வருவேன் தெரியுங்களா? ஆண்டுக்கு 3 முறை வருவேன். காலாண்டுக்கு ஒரு முறை, அரையாண்டுக்கு ஒரு முறை, முழாண்டுக்கு ஒரு முறை என 3 முறை மட்டும் தான் வருகிறேன். வாவென்று அழைப்பதால் பள்ளிக்கு வருகிறேன். கேள் என்று சொல்வதால் கேள்வி கேட்கிறேன். என்ன வா என்று பள்ளிக்கூடத்துக்கு ஆசிரியர்கள் அழைக்கிறாங்க. அதனால தான் பள்ளிக்கூடம் வரேன். என்ன கேள்வி கேளுங்கள் என்று சொல்கிறார்கள். அதனால தான் மாணவர்களிடம் நான் என்ன பண்ணிக்கிறேன்? கேள்விகள கேட்கிறேன். பாடத்தை ஒழுங்கா படிக்காத மாணவன் என்னை கண்டதும் எரிச்சல் அடைகிறான். என்னை கிழித்து எறியவும் நினைக்கிறான். ஆ ஆனா மாணவன் என்ன பார்த்தோனே என்ன ஆயிடுறான்? எரிச்சல் அடைகிறான். கிழித்து எறியவும் எண்ணுறான். ஏன்? அவன் பாடத்தை ஒழுங்காக, சரியாக படிக்கவில்லை என்பதுதான் அதற்கான காரணம். என்னை வெறுப்பதால் எனக்கென்ன நட்டம்? கிழித்தென எறிவதால் கிடைக்குமோ பட்டம்? என்னை வெறுக்கிறதுனால எந்த ஒரு பயனும் அவனுக்கு வராது. எந்த ஒரு நட்டமும் எனக்கு வராது. என்ன புரிந்து கொண்டு நான் கேட்கிற கேள்விக்கு சரியாக விடை அளித்தால் மட்டும் தான் அவனுக்கு நாளை கிடைக்கும் பட்டம். இது மட்டுமா? அரசாங்கம் இவனுக்கு பல சலுகைகளை செய்துள்ளது. அது என்னென்று பார்ப்போம். உண்டிக் கொடுத்தும், உறைவிடம் தந்தும், இலவச கல்விக்கு ஏற்பாடு செய்தும் படியுங்கள் என்று பலமுறை சொல்கிறோம். இன்றைய அரசாங்கம் என்ன செய்தது? இந்த மாணவர்களுக்கு எல்லாத்தையும் இலவசமாக கொடுக்கிறது. சாப்பிட, தங்குறதுக்கு, புத்தகம் என பலவற்றை இலவசமாக கொடுத்தும், இந்த மாணவர்கள் என்ன செய்கிறார்கள்? இலவச கல்வி தான் என்று சோம்பலோடு கல்வியை சரியாக படிக்காம இருக்கிறாங்க. படியுங்கள் என்றும் பலமுறை சொல்கிறோம். அடியுங்கள் என்றால் அடிக்கின்றார்கள். படியுங்கள் என்றால் படிக்கின்றார்களா? படி, படி என்று பலமுறை நம்ம சொல்றோம் இந்த மாணவர்களிடம். ஆனா அவன் படிக்கிறானா? படிக்கிறதே கிடையாது. ஆனா அடியுங்கள் என்றால் அடிக்கிறார்கள் அல்லவா? அதுபோல தானே படியுங்கள் என்றால் படிக்க வேண்டும். படிப்பு என்பது எத்தகைய முக்கியத்துவமானது. அந்த படிப்பு மாணவர்கள் அனைவரும் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். வினாத்தாள் புரிந்தா மட்டும் தான் மாணவர்களால சரியான விடை அளிக்க முடியும். அப்பொழுது மாணவர்கள் என்ன செய்ய வேண்டும்? சரியாக படிக்க வேண்டும். வெண்ணெய் கட்டியும் சீனியும் ஊட்டலாம். விழுங்காது இருந்தால் நாம் என்ன செய்யலாம்? அதாவது வெண்ணெய் இருக்குங்களா? வெண்ணெயும் சர்க்கரையும் சேர்த்து ஊட்டி தான் விட முடியும். ஆனா நான் விழுங்க மாட்டேன், விழுங்க மாட்டேன்னு சொன்னா, அதனால நாம என்ன செய்ய முடியும்? பாடத்த படி அப்படின்னு சொல்லிட்டு நடத்தவும், அந்த பாடத்தை மாணவனுக்கு புரிய வைக்க மட்டும் தான் நம்மளால முடியும். ஆனா அவன் சரியா கவனிக்காம, அவன் சரியா படிக்கலன்னா, அதனால அவனுக்கு தான் ஏற்படும் நஷ்டம். இப்படி இருந்தால் இனி வரும் உலகம் எப்படி மதிக்கும் இவர்களை? இப்படிலாம் இவன் வாழ்ந்தானா, இனி வருங்கால உலகம் இவனை வந்து மதிக்குமா? ஒருபொழுதும் மதிக்காது. கல்வி தான் வாழ்வில ஒரு உயர்ந்த இடத்துக்கு, ஒரு லட்சிய பாதைக்கு அழைத்து செல்லும். அந்த கல்வி இல்லன்னா ஒரு மனிதனால என்ன செய்ய முடியாது? நல்ல வாழ்வ வந்து வாழவே முடியாது. ஒருவன் பழுதிலா கல்வி பயிற்சி பெறாவிடில் எழுவாய் பயனில்லை என்றே சொல்லுமே. அப்போ ஒருத்தன் வந்து பழுதுனா குற்றமில்லாத கல்வியை நல்ல பயிற்சி பெற்று தேர்வு எழுதி சரியான மதிப்பெண் பெற்றால் மட்டும்தான் அவனால வந்து சரியான ஒரு உயர்ந்த வாழ்க்கைய வாழ முடியும். இல்லைன்னா எழுவாயாய் பயனிலையாய் என்றே சொல்லுமே. எழுவாய்னா என்ன? சாந்தி. பயனிலைனா சமைத்தாள். அப்போ சாந்தி மட்டும் அப்படின்ற ஒரு பேர சொன்னோம் அப்படின்னா, அது வெறுமனே தான் போயிட்டுருக்கும். ஆனா பயனிலையாக ஒரு செயலையும் செய்ய வேண்டும். அப்போ மாணவன் என்ன செய்ய வேண்டும்? வெறும் பேராக இல்லாம படித்து வாழ்வில் முன்னேற வேண்டும் என்பதை சுரதா இக்கவிதையின் மூலம் வலியுறுத்துகிறார். நன்றி.